ஊசியில மருந்துக்கு பதிலா தண்ணியை நிரப்பி போட்டா என்ன ஆகும்? விஷத்தோட டேஸ்ட கண்டுபிடிக்க இங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. ஒரே நேரத்துல நம்மளால 4 கண்ட்ரிலையும் நிக்க முடியுமா? ஹோட்டல்கள்ல எதனால 13வது நம்பர் ரூம்களே வைக்கிறது இல்ல? நாய்களோட கனவுல என்ன வரும்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்களை கேட்கறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1, இந்த உலகத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லான செடி கொடி மரங்கள் இருந்தாலும் அதிலும் ஒரு சில செடிகள் விஷத்தன்மை உள்ளதாகவும் இருக்குது. அதை போலவே விஷத்தன்மை உடைய ஒரு வியர்டான செடி தான் இது. இந்த செடியோட பேரு ஹெம்லாக் வாட்டர் டிராப் பட். இதுல ஒரு வியர்டான விஷயம் என்னன்னா, இந்த செடியோட விஷத்துல சாகுறவங்க இந்த மாதிரி முகத்துல சிரிப்போட தான் சாவாங்களாம். அதனால இந்த செடியை பாய்சனஸ் பிளான்ட் ஜோக்கர்னு சொல்றாங்க. நம்பர் 2, நீங்க ஆன்லைன்ல ஒரு சைக்கிள் ஆர்டர் பண்றீங்க. ஆனா அதுக்கு பதிலா 55 இன்ச் டிவி டெலிவரியில வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தெரியாம தந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள சைக்கிள் தான் இருக்கும். இந்த மாதிரிதான் ஒரு சைக்கிள் கம்பெனிக்காரங்க பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலா அவங்க கம்பெனி சைக்கிள் சேர வேண்டிய இடத்துக்கு டெலிவரிக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள நிறையவே டேமேஜ் ஆகுதான். இந்த டேமேஜை குறைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி 55 இன்ச் டிவி பாக்ஸ்ல வச்சு டெலிவரி பண்றாங்களாம். இதனால அவங்களுக்கு டேமேஜஸ் குறைஞ்சிட்டு, ஆனா அந்த பார்சலை ஆசாசியா ஓபன் பண்றவங்களுக்கு தான் ஏமாற்றமா இருக்கு. நம்பர் 3, நம்ம கனவு காணும் போது அந்த கனவுகள்ல நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வரும். ஆனா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாய்கள் கனவு காணும் போது அதோட கனவுல அதோட ஓனர் தான் அதிகமா வருவாங்களாம். அதாவது கனவுல கூட நாய்கள் அதோட ஓனர்ஸை தான் பாக்குதான். அதனாலதான் நாய்களை நன்றியுள்ள ஜீவன்னு சொல்றாங்க போல. நம்பர் 4, யூஎஸ்ஏல ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உங்களால ஒரே நேரத்துல 4 ஸ்டேட்ஸ்லயும் கால் வச்சு நிக்க முடியும். அதாவது உங்களால 4 ஸ்டேட்ஸ்லயும் ஒரே நேரத்துல இருக்க முடியும். இந்த சர்க்கிளுக்கு உள்ளதான் 4 ஸ்டேட்ஸோட பார்டரும் முடியுது. 4 ஸ்டேட்ஸ் இந்த ஒரே இடத்துல முடியறதுனால இதுக்கு 4 பாயிண்ட்னு பேரும் வச்சிருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்ஸோட பேர் என்னன்னா யூட்டா, கொலராடோ, அரிசோனா, நியூ மெக்சிகோ. நம்பர் 5, ஒருவேளை நீங்க ஏதாவது இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க லெதர் ஷூ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிர் வாழ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எமர்ஜென்சிக்கு லெதர் ஷூவையும் சாப்பிட்டுக்கலாமா. ஏன்னா ஒரு லெதர் ஷூல 60ல இருந்து 70% வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குமா, 35% புரோட்டீன்ஸும் இருக்குமா. இதனால நம்ம சாப்பாடு கிடைக்காத எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லயும் இந்த ஷூவை சாப்பிட்டு உயிர் தப்பிக்கலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பர் 6, சைனா ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சைனா ப்ராடக்ட்ஸோட டியூரபிலிட்டி ரொம்பவே குறைவா இருக்கும். ஆனா சைனா பொருட்கள் எவ்வளவு சீக்கிரமா நாசமா போனாலும் கூட அதுல இருக்கிற மேட் இன் சைனா ஸ்டிக்கர்ஸ்க்கு மட்டும் எதுவுமே ஆகாம பக்காவா இருக்குமா. ஏன்னா அந்த ஸ்டிக்கர்ஸை மட்டும் அவங்க தயாரிக்கிறது இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸை சவுத் கொரியால தயாரிக்கிறாங்களாம். அதனாலதான் அந்த ஸ்டிக்கர் ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 7, இந்த உலகத்துல உள்ள நிறைய பேர் நேரத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்காம இருக்காங்க. 1 மணி நேரத்துல தானே என்னாக போகுது, 1 நிமிஷத்துல என்னாக போகுது அப்படின்னு அசால்ட்டா இருப்பாங்க. ஆனா ஒரு வருஷத்தோட வேல்யூ ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வாரத்தோட வேல்யூ வேலை செய்ய முடியாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளோட வேல்யூ சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் எதுவும் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். 1 மணி நேரத்தோட வேல்யூ யாருக்காவது காத்துட்டு இருந்தவங்களுக்கு தான் தெரியும். 1 நிமிஷத்தோட வேல்யூ 1 நிமிஷத்துல ட்ரெயினையும் பஸ்ஸையும் மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். 1 செகண்டோட வேல்யூ ஆக்சிடென்ட் ஆகுறதுல இருந்து உயிர் தப்பிச்சவங்களுக்கு தான் தெரியும். 0.0 மில்லி செகண்ட்ஸோட வேல்யூ ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்பர் 8, நம்ம சாப்பிடுற நிறைய பிஸ்கெட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா பிஸ்கெட்டுக்கு டிசைன் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஓட்டைகள் போடுறாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா பிஸ்கெட் நல்லா கிரன்ச்சியா ரெடி ஆகுறதுக்கு தான் இந்த மாதிரி ஓட்டைகள் போடுவாங்களாம். ஏன்னா ஓட்டைகள் போடாம பிஸ்கெட்டை பேக் பண்ணா உள்ள சென்டர்ல இருக்கிற பகுதி சரியா வேகாதான். இதனாலதான் பிஸ்கெட்ல ஹோல்ஸ் போடுறாங்க. நம்பர் 9, நீங்க நிறைய பெரிய பில்டிங்ஸ் அண்ட் ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க 13ஆம் நம்பர் ரூம் இருக்காது, 13ஆம் நம்பர் ஃப்ளோரும் இருக்காது. அதாவது 12வது நம்பர் ரூம் இருக்கும், 14வது நம்பர் ரூம் இருக்கும், ஆனா 13வது நம்பர் இருக்காது. அதே மாதிரி 12வது ஃப்ளோர் இருக்கும், 14வது ஃப்ளோர் இருக்கும், ஆனா 13வது ஃப்ளோர் இருக்காது. இதுக்கு என்ன காரணம்னா 13ஆம் நம்பரை ஒரு அன்லக்கி நம்பரா பாக்குறாங்க. இது இந்தியால கொஞ்சம் குறைவா இருக்கும், ஆனா வெளிநாடுகள்ல முக்கியமா யுனைடெட் ஸ்டேட்ல நிறையவே இருக்குது. 13 ஏன் அன்லக்கின்னு பாக்குறாங்கன்னா ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கும். ஒரு நாளோட டைம் 24 மணி நேரம். அது 2ஆ பிரிச்சா 12 மணி நேரம் வரும். இந்த மாதிரி 12 ஒரு ஃபுல்ஃபில்னஸ், அதாவது பரிபூரணத்தை குறிக்குதான். அதனால இந்த 1ல இருந்து 12 வரை உள்ள பரிபூரணத்துக்கு எடுக்கிறது 13ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில பேய் படங்களை பாத்தீங்கன்னா அந்த பேய் படத்தோட பெயரு ரூம் நம்பர் 13, பில்டிங் நம்பர் 13, 13ஆம் நம்பர் வீடு, 13ஆம் பக்கம் பார்க்க, இந்த மாதிரி 13ஆம் நம்பரை வச்சே நிறைய ஹாரர்ஸ் மூவியும் இருக்குது. அதே மாதிரி கைதிகளை தூக்கு போடுற தூக்கு மேடையிலையும் 13 படிகள் இருக்குமா. அது மட்டும் இல்ல, டேராட்டோன்னு ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது. இந்த கார்ட்ஸ்ல 13வது கார்டோட பேரு டெத், அதாவது மரணம். இந்த மாதிரி 13ஆம் நம்பர் பத்தி நிறையவே விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த 13ஆம் நம்பரை அன்லக்கின்னு சொல்றாங்க. இந்த 13ஆம் நம்பரை அன்லக்கின்னு சொல்றதுனால மக்களும் அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்களாம். அதனால ஹோட்டலுக்கு வரவங்களும்
13ஆம் நம்பர் ரூம்ஸை எடுக்க மாட்டாங்களாம். நம்பர் 10, பொதுவா சுவைகள்னு சொன்னா அறுசுவைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது என்னன்னா இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம். ஆனா இந்த காரம்னு சொல்லப்படுற ஒரு டேஸ்டே கிடையாதான். காரம்ங்கிறது ஒரு விதமான உணர்ச்சியாம். ஒருவேளை நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டா நமக்கு வலிக்கும். அதே மாதிரி காரமான உணவுகளை சாப்பிடும்போது அதனால நம்ம நாட்டுல ஏற்பட்ட வலியை தான் காரமான சுவைன்னு சொல்றாங்களாம். நம்பர் 11, விஷத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? இந்த கேள்வியே ரொம்ப கஷ்டமானதுதான். அதை விஷத்தை குடிச்சே இருந்தவனுக்கும் உயிர் படைச்சவனுக்கும் தான் கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸானது சைனைடு விஷம் தான். அதோட டேஸ்ட் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த சைனைடு விஷத்தை படங்கள் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. லைட்டா பல்ல கடிக்க தான் செய்வாங்க, உடனே செத்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான விஷயம் தான் இந்த சைனைடு. இந்தியாவை சேர்ந்த MD பிரசாத்ங்கிறவரு இதோட டேஸ்டை எழுதுறதுக்கு ஒரு நோட்டையும் பெண்ணையும் வாங்கியிருக்காரு. ஒரு கிளாஸ் எடுத்து அதுல கொஞ்சமா பொட்டாசியம் சைனைடை போட்டு அதுல ஏதோ ஒரு போதைப் பொருளையும் ஊத்தி அவர் கையில உள்ள பெண்ணை வச்சு கலக்கிருக்காரு. ஆனா அவர் குடிச்சு பாக்குறதுக்காக வச்சிருந்தது அந்த கிளாஸ்ல இருந்த விஷம் தான். ஆனா ஆக்சிடென்ட்லி அவர் கையில இருந்த பெண்ணை வாயில வச்சுட்டாரு. அந்த டைம்ல அவர் உயிர் போறதுக்கு முன்னாடி அதோட டேஸ்டையும் எழுதி வச்சுட்டு உயிரை விட்டுருக்காரு. அவர் எழுதினது என்னன்னா, சைனைடு என் நாக்குல பட்டதும் ரொம்பவே என் நாக்கு எரிய ஆரம்பிச்சுட்டனும், சைனைடோட டேஸ்ட் கசப்புன்னும் எழுதியிருந்தாரு. இந்த MD பிரசாத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 12, நம்ம கடைகள்ல ஒரு சில பொருட்கள் வாங்கும்போது அதுல 1 இயர் கேரண்டினும் சில பொருட்கள்ல 1 இயர் வேரண்டினும் போட்டிருக்கும். இந்த கேரண்டிக்கும் வேரண்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? முதல்ல கேரண்டிங்கிறது அந்த கம்பெனிக்காரங்க நமக்கு தர ப்ராமிஸ். ஒருவேளை அந்த பொருள் 1 இயர்க்குள்ள டேமேஜ் ஆச்சுன்னா அந்த பொருளை மறுபடியும் ரிப்பேர் பண்ணி தருவாங்க, இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க, இல்லைன்னா அதோட பணத்தை திருப்பி தந்துருவாங்க. வேரண்டிங்கிறது ஒருவேளை அந்த பொருள் 1 இயர்க்குள்ள டேமேஜ் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணி தருவாங்களே தவிர வேறொரு பொருளை ரீப்ளேஸ் பண்ணியும் தர மாட்டாங்க, அதோட பணத்தை ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்க. நம்பர் 13, உங்களுக்கு எப்போவாது இதே மாதிரி நடந்திருக்கா? ஒரு ஹோட்டலுக்கு நீங்க சாப்பிட போறீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பாக்கெட்ல பார்த்தா பாக்கெட்ல பர்ஸை காணும், பர்ஸை மறந்து போய் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கையில மொபைல் இருந்தா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா கையில கிரெடிட் கார்டு இருந்தா அது மூலமா பே பண்ணிடலாம். இந்த கிரெடிட் கார்டை கண்டுபிடிச்சவருக்கும் இதே மாதிரி சம்பவம் தான் நடந்திருக்கு. அவரோட பேரு ஜான் பிகின்ஸ். இவரு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காரு. சாப்பிட்டுட்டு பாக்கெட்ல பார்த்தா பர்ஸை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. அந்த இடத்துல அவர் பட்ட அவமானம் தாங்க முடியாம தான் இந்த கிரெடிட் கார்டையே கண்டுபிடிச்சிருக்காராம். நம்பர் 14, ஒரு ஊசியில மருந்துக்கு பதிலா தண்ணீரை நிரப்பி நம்ம உடம்புல போட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? சரி, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஊசி எப்படி போடுறாங்கன்னு பார்த்தோம்னா, இன்ஜெக்ஷன்ல இருக்கிற மருந்து நம்ம உடம்புல சரியா போய் சேர்றதுக்காக இந்த மருந்துல கொஞ்சமா தண்ணி சேர்ப்பாங்களாம். ஆனா அது சாதாரண தண்ணி கிடையாது, அதை ஸ்டெரைல் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுல 0% கூட பாக்டீரியா கிடையாது, பியூரா இருக்குமா. ஆனா நம்ம வீட்டுல கிடைக்கிற பைப் தண்ணிலையும் ஃபில்டர் வாட்டர்லையும் கண்டிப்பா பாக்டீரியாஸ் இருக்கதான் செய்யும். இந்த தண்ணியை ஊசியில நிறைச்சி நமக்கு போட்டோம்னா இந்த தண்ணியில உள்ள பாக்டீரியாஸ்லாம் டைரக்டா நம்ம ரத்த ஓட்டத்தோட கலந்துரும். அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாஸ் நம்ம உடம்ப பாதிச்சு எவ்வளவு நோய் வரும்னு நமக்கே தெரியாது. ஒருவேளை அதிகமான தண்ணியை நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா ரத்தத்தோட அளவும் அதிகமாயிரும். இதனால நம்ம ஹார்ட்டுக்கு ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு கஷ்டமாயிரும் அண்ட் ஹார்ட் அட்டாக்கும் வர சான்சஸ் அதிகமாவே இருக்கு. நம்பர் 15, கடல்ல வாழ்ற உயிரினங்கள்லயே எப்பவும் எந்த ஒரு நோயும் வராத உயிரினம் எதுன்னு கேட்டா கண்டிப்பா ஷார்க்கை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஷார்க் மீன்களுக்கு எந்த ஒரு கிருமிகள்னாலும் பாதிப்பை கொண்டு வரவே முடியாதான். நம்பர் 16, இது வரைக்கும் நீங்க கிரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர்ல உள்ள பனானா வகைகளை தான் பார்த்திருப்பீங்க. ஆனா ப்ளூ கலர்ல ஒரு பனானா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ப்ளூ கலர்ல ப்ளூ ஜாவா பனானான்னு இந்த ஒரு பனானா உலகத்துல இருக்குதாங்க. இந்த பனானாஸ் பொதுவா சவுத் ஈஸ்ட் பகுதிகளில் தான் அதிகமா வளருதான். முக்கியமா ஹவாயில தான் இந்த வகை வாழைப்பழம் ரொம்பவே ஃபேமஸா இருக்குது. இந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட் சாதாரண வாழைப்பழங்களை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 17, இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்களை பார்த்தோம்னா ஜூஸ் மூடி வர நிரம்பி இருக்காது. ஏன் இப்படி குறைச்சு தராங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்குது. அந்த ரீசன் தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் சூடாகும் போது அந்த பொருள் கொஞ்சம் விரியும், அதாவது கொஞ்சம் பெருசாகும். அதே பொருள் கொஞ்சம் கூலிங்கான கண்டிஷன்ல இருந்தா கொஞ்சம் சுருங்கும். அதே போலதான் 7up, பெப்சி, மிராண்டா போன்ற ஜூஸ் எல்லாமே ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல கூலிங் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜூஸை ஒவ்வொரு கடைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பல வெதர் கண்டிஷனை தாண்டி தான் கொண்டு போவாங்க. ஒரு சில இடங்கள்ல வெயில் குறைவாகவும் ஒரு சில இடங்கள்ல வெயில் அதிகமாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜூஸ் எல்லாமே ஹீட் ஆக தொடங்கிடும். ஹீட்னால வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும், கேஸும் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நேரத்துல ஜூஸ் மூடி வரைக்கும் நிரப்பப்பட்டிருந்தா அந்த பாட்டிலோட மூடியையும் பிரஷர் பண்ணி ஜூஸ் வெளியே வந்துடும், இல்லைன்னா ஜூஸ் பாட்டிலே வெடிச்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் ஜூஸ் பாட்டில மேல ஒரு 10% பகுதியை எம்டியா விட்டுருப்பாங்க. நம்பர் 18, முதலைய பத்தின இந்த ஃபேக்ட்ஸை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, முதலைகள் எப்போதுமே வயசாகி சாகவே சாகாதான். அப்ப முதலைகள் எப்படிதான் சாகும்னு கேட்டா அதுக்கு 3 வழிகள் தான் இருக்கு. 1, சாப்பாடு கிடைக்காம பசியில சாகுமா. 2, மற்ற உயிரினங்களால வேட்டையாடப்பட்டு சாகுமா.
3 ஏதாவது நோய் வந்து சாகுமா? நார்மலா முதலைகளோட மேக்சிமம் வாழ்நாள் 70 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா முதலைங்க 100 வருஷத்துக்கும் மேலையும் வாழ்றதுனால முதலைகள் மனிதர்களை போல வயசாகி இயற்கையா சாகவே சாகாதுன்னு சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 19, நம்ம எல்லாருமே ஆமைகளை கண்டிப்பா பார்த்திருப்போம். ஆமைகள் எப்போதுமே ஷெல்லுக்கு உள்ளதான் இருக்கும். உள்ள இருந்து தலையையும் காலையும் மட்டும் வெளியே நீட்டும். இந்த ஆமையை பார்த்து ஒரு சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும், ஆமையால அதோட ஷெல்லை விட்டு வெளியே வர முடியுமான்னு. அதுக்கான பதில் என்னன்னா, ஆமையோட உடம்பும் அந்த ஓட்டை ஒட்டி தான் இருக்கும். அதனால ஆமையால அதோட ஓட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. நம்பர் 20, கூலிங் கிளாஸ் போட்டா நம்ம ஏன் கூட கொஞ்சம் அழகா ஸ்டைலா தெரியுறோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா, நார்மலா நம்ம ஃபேஸை பார்க்கும்போது எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் கூலிங் கிளாஸை நம்ம போடும்போது நம்ம ஃபேஸோட ஷேப் மட்டும் தனியா தெரியுமா? கூலிங் கிளாஸோட சேர்த்து நம்ம ஃபேஸோட ஷேப்பும் தனியா தெரியறனால அது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குமா? இப்ப நம்ம பார்த்த இந்த 20 ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ரொம்ப பிடிச்சதுமாவும் இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.